வணக்கம். தாம்பரத்தின் அருகில் உள்ள ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபையில் எவ்ரி சண்டே இலவச அக்குபஞ்சர் முகாம் நடத்திட்டு இருக்கோம். இதில் மேம் இப்போ ஒரு சிட்டிங் எடுத்திருக்காங்க. எப்படி இருக்குன்றதை மேம் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க. தேங்க்யூ. கிட்ட வச்சு பேசுகிறேன். நான் இந்த மடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக சாய்பாபா கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கேன். அப்போ வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, சுவாமிஜியோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனில் என்னை ஒரு லேடி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் என்னுடைய ப்ராப்ளத்தை சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, நான் கொஞ்சம் நாளாக வந்துட்டுருக்கேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நல்லா க்யூர் ஆகிருக்கு, நீங்களும் வந்து நாளைக்கு வந்தீங்கன்னாக்கா சண்டே வந்து நல்லா அவங்க வெல்கம் பண்ணி இது பண்ணுவாங்கன்னாங்க. நான் வந்து ஒரு 9 மணி அப்போ தான் வந்து இது பண்ணினோடனே எனக்கு எல்லாத்தையும் என்கிட்டேருந்து கேட்டுக்கிட்டு எப்படி இப்படி பெயின் இருக்குது, என்ன இருக்குது எல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பித்து நான் நல்லா ஒரு மணி நேரம் எனக்கு வந்து அமைதியான ஒரு சூழ்நிலையும் ஒரு இதுவும் இந்த இதில் இருந்தது. இந்த ஹாலில் இது பண்ணி வரும்போதே நான் வந்து பகவானை கும்பிட்டுன்னு எனக்கு நல்லபடியாக ஆகணும்னு வேண்டிகிட்டே வந்த உடனேயே எனக்கு இங்கே நல்ல ஒரு இது இருந்தது. எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இது பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வீக்கும் நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு பகவான் என்ன ப்ராப்ளம் இருந்தது, அது எவ்வளோ வருஷமாக இருந்தது, எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இந்த கொரோனா பீரியடில் எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி வந்ததுக்கு பிறகு நான் அதுக்கு முன்னாடி ரொம்ப வெரி ஆக்டிவாக இருப்பேன். எல்லாம் எங்கே வேணாலும் நடப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் பட் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டதுக்கு பிறகு சொல்லக்கூடாது, ஆனால் இது பண்ணி எடுத்துட்டதுக்கு பிறகு இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்து என்னோடய உடம்புல வந்து அந்த இதை வந்து வீக்னஸை கொடுத்த பிறகு வலி இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு நியூரர்கள் வந்து நல்ல இதுவாக இருந்தது. இப்போ மடக்க முடியறது, இது கால்லையும் ஒரு இது இருந்தது, பவர் இருக்குது. அடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன்.